Hi, hello, வணக்கம். Welcome back to Splendid Cooking. இன்னைக்கு நம்ம பூரி எப்படி சாஃப்டாகவும் நல்ல ஃப்ளஃபியாகவும் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறவங்களா இருந்ததுன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். 2 கப் கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நல்ல வெதுவெதுப்பான தண்ணி 1/2 கப் சேர்த்திருக்கேன். ஃபஸ்ட்டு மாவு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, உப்பு நல்லா எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நல்ல ஒரு டைட்டான டோவாக நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம பிணையிற டோ நல்லா டைட்டாக இருக்கணும். சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சிடக்கூடாது. நீங்கள் பார்க்குற மாதிரி நல்ல ஒரு டைட்டான டோவாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதை அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது நம்ம ரெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் மாவு நல்லா ஊறி இருக்கும். இப்போ அரை மணி நேரம் ஆயிருக்கு. மறுபடியும் எடுத்து மாவு நல்லா அழுத்தம் கொடுத்து தட்டி தட்டி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நான் இதை 2 பகுதியாக பிரிச்சுருக்கேன். அதை எடுத்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க சப்பாத்தி தேய்க்கிறதுல. இப்படி பண்ணால் நம்ம ஈஸியாக பண்ணிடலாம், நிறையா பூரியை ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ஒரு கத்தி வச்சு இதை சின்ன சின்ன ரோல்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணால் நம்ம எல்லாமே ஒரே சைஸ்லேயும் கிடைக்கும். மறக்காமல் இதில் மாவு தூவி தேய்ச்சிக்கோங்க. அதை உருண்டை பிடிக்கும் போது அதில் எந்த கிராக்ஸும் இல்லாமல் பார்த்துக்கணும். கொஞ்சமாக மாவு அது மேலே டஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணும்போது ரொம்ப மெல்லிஸாக ரோல் பண்ணிடக்கூடாது. நீங்கள் பார்க்குற அளவு திக்னஸில் இருக்கணும். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பூரியை தேய்ச்ச உடனே சுட்டு எடுத்துக்கோங்க, இல்லாட்டி உப்பி வராது. இப்போ நான் மீதி இருக்கிறதையும் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக போட்டு பார்த்தீங்கன்னா அது உடனே மேலே உப்பி வரணும். அதுதான் நல்லா சூடாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொரு பூரியாக போட்ட உடனே அது மேலே வரும்போது நல்லா அழுத்தி விடுங்க. அப்போ நல்லா உப்பிடும். அப்புறம் எண்ணெயையும் நல்லா அது மேலே ஊற்றுனீங்கன்னா இன்னமும் நல்லா அழகாக உப்பி வரும். இப்போ பாருங்கள், சூப்பராக உப்பி இருக்குது. இதே மாதிரி எல்லா பூரியையும் போட்டு எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் பூரி மாவு ஊற விடக்கூடாது. அரை மணி நேரம் ஊறினா போதும். நல்லா இந்த மாதிரி எண்ணெயை மேலே ஊற்றுனீங்கன்னா நல்லா அது அழகாக உப்பி வந்துடும். இந்த மாதிரி எல்லா பூரியும் சூப்பராக சுட்டு எடுத்துக்கோங்க. இதை ஒரு பூரி மசால் இல்லை சன்னா மசாலோட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். Until then, thank you and bye.